தேர்தல் மசோதாவிற்கு எதிராக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, TR பாலு ஆகியோர் நோட்டீஸ் வழங்கியிருக்கின்றனர். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அந்த நோட்டீஸில் என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று நண்பகல் 12 மணிக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சரால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யும் பொழுதே பேசுவதற்கு அனுமதி கோரி தற்பொழுது திமுகவின் சார்பாக நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ஏற்கனவே திமுக எம்பிக்கள் அனைவருக்குமே இன்று கொறடா உத்தரவு என்பது மக்களவையில் இருப்பதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த மசோதா என்பது அறிமுகமாகும் பொழுதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுவதற்கு தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி திமுகவின் சார்பாக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் மக்களவைத் தலைவர் TR பாலு ஆகிய 2 பேருமே நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்து நோட்டீஸ் வழங்கியிருக்கும் நிலையில் தற்போது திமுகவின் சார்பாகவும் 2 நோட்டீஸ்கள் என்பது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுவதற்கு முன்வைத்து வழங்கப்பட்டுள்ளது. அவை மட்டுமல்லாமல் மதிமுக, VCK உள்ளிட்ட கட்சிகள் சார்பாகவும் எதிர்ப்பு இன்று மசோதா அறிமுகமாகும் பொழுது முன்வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.